நண்பர்களே, ஒரு சேட் நியூஸுங்க. தோனிக்கு இப்ப 43 வயசு ஆகுது இல்லையா? ரொம்ப வயசாயிடுச்சு. தோனியோட முட்டியில போன வருஷம் தான் ஒரு சர்ஜரி பண்ணிட்டு வந்தாரு. இதுக்கப்புறம் தோனி சிஎஸ்கேவுக்கு கம்பேக் குடுக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம். ஆனா தோனி இந்த வருஷமும் கம்பேக் குடுத்திருக்காரு. போன மாசம் கூட தோனியோட ஷர்ட்ல பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட லாஸ்ட் சீசன் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட்டா சொல்லியிருந்தாரு. தோனி எப்பவுமே அவரோட பர்சனல வெளிய யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாருங்க. நாமளா ஏதாவது ஒரு க்ளூ எடுத்து கண்டுபிடிச்சா தான் உண்டு. அவர் எப்ப ரிட்டயர்ட் ஆயிருவாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க. யாருங்க நம்ம சிஎஸ்கேல 7வது இல்ல 8வது பிளேஸ்ல இறங்கி 200 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருப்பா? ஆனா தோனி இதுவரைக்கும் 200 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. அவரோட கிரிக்கெட் விளையாட வந்தவங்க. யுவராஜ் சிங்லாம் கிரிக்கெட்ட விட்டு ரிட்டயர்ட் ஆயி போயிட்டாரு. ஆனா தோனி நம்ம சிஎஸ்கேவுக்காக இன்னும் விளையாண்டு குடுத்துட்டு இருக்காருங்க. இதுவரைக்கும் 260 மேட்ச் தோனி விளையாண்டுருக்காரு. 250 ஸ்ட்ரைக் ரேட்டுங்க. தோனி மட்டும் ரிட்டயர்ட் ஆகி போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் சிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு டீமுக்கு வேல்யூவே இருக்காது. என்னதான் ருத்ராஜ் கைக்வாட், ஜடேஜா இருந்தாலுமே தோனி அப்படிங்கிற ஒரு பிராண்டுக்காக மட்டும்தான் சிஎஸ்கே அப்படிங்கிறதோட வேல்யூ இன்னும் ஜாஸ்தியாவே இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, தோனி இருக்காருல்ல ரொம்ப செல்ஃபிஷான பிளேயர்னு எனக்கு பர்சனலா தோணுது. ஏன்னா இந்த இந்தியா வந்து இப்போ ரீசெண்டா வேர்ல்டு கப் ஜெயிச்சிருந்தாங்க இல்லையா? 2025, 2024 20 ஓவர் உலக கோப்பை, 50 ஓவர் உலக கோப்பை. அத பத்தி தோனி கிட்ட கேக்குறாங்க. தோனி இந்த மாரி நம்ம இந்தியா வேர்ல்டு கப் அடிச்சிருச்சு. என்ன என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, தோனி அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம இப்படிங்கிறாருங்க. ரொம்ப செல்ஃபிஷான பிளேயர். ஏன்னா ரோஹித்தும் விராட் கோலியும் கப் அடிக்க வச்சிட்டாங்க இல்லையா? அதனால ரோஹித், விராட் மேல தோனிக்கு கொஞ்சம் பொறாம. தோனி இதுவரைக்கும் நம்மளுக்கு 3 கோப்பை ஜெயிச்சு குடுத்திருக்காரா? அந்த 3 கோப்பையும் ஜெயிச்சதுக்கு காரணமே விராட் கோலியும், ரோஹித் சர்மாவும் இருந்ததுனால தான். ரோஹித் சர்மாவோட ஓப்பனிங் இறங்கி அதிகமா ஸ்கோர் அடிச்சதும், விராட் கோலியோட அந்த ரன் சேசிங்னால தான் தோனி வந்து 3 கோப்பை அடிச்சாரு. ஆனா தோனி அத பத்தி வாயவே தொறக்கலைங்க. இதுவரைக்கும் ஒரு இடத்துல கூட எனக்கு வேர்ல்டு கப் அடிச்சிருக்காங்க. எனக்கு அதனால ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தோனி சொன்னவே இல்லைங்க. என்னதான் பொறாமைன்னு தெரியல. அது மட்டும் இல்லைங்க. தோனிக்கு வந்து இப்ப 43 வயசு ஆகுது. அதனால இந்த லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா, கை சப்ப வலி இருக்கு. அதனால அவரோட பேட் வெயிட்ட கம்மி பண்ணியிருக்காருங்க. போன மாசம் கூட போய் ரிஷப் பண்ட் அவங்க அக்கா கல்யாணத்துக்கு போய் தோனி வந்து கலந்துக்கிட்டு மஜா பண்ணிட்டு வந்தாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. ருத்ராஜ் கைக்வாட் தாங்க கேப்டன்சி. அது மட்டும் இல்லைங்க. நாளைக்கு சிஎஸ்கே மும்பை விளையாட போறாங்க. மேட்ச பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மறுபடியும் வந்து அந்த 7வது பேட்ஸ்மேனா களம் இறங்குறத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. நாளைக்கு மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை சிஎஸ்கே விளையாடுது. மும்பையோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா. ஆனா ஹர்திக் பாண்டியா 2 மேட்ச் விளையாட மாட்டாரு. ஏன்னா, போன சீசன்ல வந்து ஹர்திக் பாண்டியா குடுத்த டைமுக்குள்ள பால போட முடியல. ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாரு. அதனால ஹர்திக் பாண்டியாவ இந்த ஐபிஎல் நிர்வாகம் 2 மாசத்துக்கு தள்ளி வச்சுட்டாங்க. இனிமேல் நீ கேப்டனா விளையாட முடியாது 2 மேட்ச்க்கு அப்படின்ட்டு. அதனால சூரியகுமார் யாதவ்க்கு தான் கேப்டன்சி குடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லனா ரோஹித் சர்மா குடுத்துருப்பாங்க. சரிங்களா? நாளைக்கு மேட்ச்ல சிஎஸ்கே ஜெயிக்குதா? இல்ல மும்பை ஜெயிக்குதா? அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்சு தோனி இன்னும் ஒரு 4 சீசன் விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு உள் மனசு சொல்லுதுங்க. ஏன்னா தோனி வெளிய போயிட்டாருன்னா, சிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு டீமுக்கு வேல்யூவே இருக்காது. ஆனா அந்த சிஎஸ்கே நிர்வாகம் வந்து தோனிய அவ்வளோ சீக்கிரத்தில வெளிய விட மாட்டாங்க. ஏன்னா, தோனி அப்படிங்கிற ஒரு பிராண்டுனால தான் இந்த சிஎஸ்கே சேப்பாக்கம் கிரவுண்ட் இருக்குல்ல, அவங்க வந்து டிக்கெட்ட பிளாக்ல வித்துட்டு இருக்கானுங்க. இப்போ ஒரு ரூ. 4000 டிக்கெட்னு வச்சுக்கோங்களேன், ரூ. 10,000க்கு வித்தா கூட அந்த டிக்கெட்ட மக்கள் வாங்கி விரும்பி வந்து பார்க்குறாங்க. சிஎஸ்கே கிரவுண்டுக்கு வந்து. ஏன்னா தோனிய பார்க்கறதுக்காக மட்டுமே தான். அதனால தோனி சீக்கிரம் அவ்வளோ ரிட்டயர்ட் ஆகி விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா தோனி எப்ப ஸ்டார்ட்டிங்ல வந்து சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரோ, இப்பவும் அதே மாதிரி பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இன்னுமே நல்ல ஒரு அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கு. தோனியோட உள்ள வந்தவருங்க யுவராஜ் சிங் கிரிக்கெட் விளையாட வந்தவரு. ஆனா யுவராஜ் சிங்லாம் ரிட்டயர்ட் ஆகி போயிட்டாரு. அதுக்கு காரணம் கேன்சர் தாங்க. ஆனா தோனி நெனச்சிருந்தா யுவராஜ் சிங்க மறுபடியும் டீமுக்குள்ள இழுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனா தோனி அந்த மாரி நெனைக்கல. சரி, தோனி எப்ப ரிட்டயர்ட் ஆயிருவாரு அப்படின்னு உங்களுக்கு பர்சனலா தோணுதோ அத கமெண்ட்ஸ்ல போடுங்க. அடுத்த வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல மீட் பண்றேன். பாய்.